Hello my dear children. இப்போ நம்ம chapter 1 accounts from incomplete records ஓட choose the best answer பார்க்கலாம். Incomplete records are generally maintained by small sized sole trader business. Small traders-க்கு தான் incomplete records suit ஆகும். ஏன்னா இது incomplete. ஸோ கம்பெனிஸ்னால் கம்பல்சரி டபுள் என்ட்ரி தான் வச்சுக்கணும். ஸோ இது யாருக்கு சூட்டபிள் ஆகும்னா ஸ்மால் சைஸ்டு சோல் ட்ரேடர். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர் அப்படிங்கிறது நம்ம பார்த்துருக்கோம். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்னா என்ன? பேலன்ஸ் ஷீட் மாதிரி. டபுள் என்ட்ரியில் பேலன்ஸ் ஷீட்டுங்கிறோம், சிங்கிள் என்ட்ரியில் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் எப்படி இருக்கும்? அசட்ஸும் லயபிலிட்டிஸ் இருக்கும் பேலன்ஸ் ஷீட். ஸோ இட் இஸ் அ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ். அடுத்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் உடைய பர்பஸ் என்ன? இட் இஸ் யூஸ்வலி ப்ரிப்பேர் டு ஃபைண்ட் அவுட் த கேபிட்டல். ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்னா ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ கேபிட்டல் இன் த பிகினிங் ஆஃப் த இயர், ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறதுக்கு. எக்ஸஸ் ஆஃப் அசட்ஸ் ஓவர் லயபிலிட்டிஸ், அசட்ஸ் மைனஸ் லயபிலிட்டிஸ் என்ன வரும்? கேபிட்டல் வரும். அடுத்தது which of the following items relating to bills payable is transferred to total creditors account? நம்ம bills payable இருந்து டோட்டல் கிரெடிட்டார்ஸ்க்கு எந்த ஐட்டத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் அப்படின்னா ஓப்பனிங் பேலன்ஸ் கிடையாது, க்ளோசிங் பேலன்ஸ் கிடையாது. கேஷ் பெய்டுக்கு என்ன ஜேர்னல் வரணும்? பில்ஸ் பேயபிள் அக்கவுண்ட் டெபிட் டு கேஷ், கேஷ் இஸ் கோயிங் அவுட். அப்போ இதுலேயும் பில்ஸ் பேயபிளும் கேஷும் தான் இன்வால்வ் ஆகியிருக்கு. இதை நம்ம கிரெடிட்டார்ஸ்க்கு மாற்ற வேண்டியதில்லை. பில்ஸ் பேயபிள் டெபிட், கேஷ் வெளியே போகிறதுனால டு கேஷ். ஸோ இதுவும் கிடையாது. ஸோ இதுதான் பில்ஸ் பேயபிள் அக்செப்டட் டியூரிங் த இயர் தான். இதுக்கு என்ன ஆக்சுவலி ஜேர்னல்னா கிரெடிட்டார்ஸ் டு பில்ஸ் ரிசீவபிள். அப்போ கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அடுத்தது அமௌண்ட் ஆஃப் கிரெடிட் சேல்ஸ் கேன் பி கம்ப்யூட்டட் ஃப்ரம். கிரெடிட் சேல்ஸை எந்த அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணி கண்டுபிடிக்கணும்? கிரெடிட் சேல்ஸ் இஸ் ரிலேட்டட் டு டெட்டார்ஸ். நம்ம கடனுக்கு விற்கும் பொழுது எந்த அக்கௌண்ட் வரும்? டெட்டார்ஸ் அக்கௌண்ட் தான் வரும். ஸோ இட் கேன் பி கம்ப்யூட்டட் ஃப்ரம் டோட்டல் debtors account. Which is not true in relation to incomplete records கேட்டிருக்கு. Which is not true. இது unscientific method. இதில் கேஷும் பர்சனல் அக்கௌண்ட்ஸ் தான் மெயின்டைன் பண்ணுவாங்க, ரியல் அண்ட் நாமினல் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ண மாட்டாங்க, டேக்ஸ் அத்தாரிட்டிஸ் ஒத்துக்க மாட்டாங்க. இது எல்லாமே ட்ரூ தான். எது நாட் ட்ரூனா இட் இஸ் சூட்டபிள் ஃபார் ஆல் டைப்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன். எல்லாருக்கும் இது சூட் ஆகாது. இந்த இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் யாருக்கு சூட் ஆகும்? ஸ்மால் ட்ரேடர்ஸ்க்கு மட்டும்தான். ஸோ இதுதான் தப்பு. அடுத்தது வாட் இஸ் த அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் கேட்டிருக்கு. அசட்ஸும் லயபிலிட்டிஸும் கொடுத்துருக்கு. ஸோ அசட்ஸ் மைனஸ் லயபிலிட்டிஸ் 85,000 மைனஸ் 25,000 போட்டோம்னா கேபிட்டல் கிடைச்சிடும் 64,000. அடுத்தது கேபிட்டல் இந்த பிகினிங் கொடுத்துருக்கு, டிராயிங்ஸ் கொடுத்துருக்கு, ப்ராஃபிட் கொடுத்துருக்கு, அடிஷ்னல் கேபிட்டல் கொடுத்துருக்கு, க்ளோசிங் கேபிட்டல் கேட்டிருக்கு. நமக்கு இந்த மாதிரி மிஸ்ஸிங் இன்ஃபர்மேஷன் இருந்தால் என்ன செய்யணும்னு தெரியும். எப்படி போடுவோம்? க்ளோசிங் கேபிட்டல், டிராயிங்ஸ், லாஸ், இது மூணும் ஒரு பக்கம் வச்சுக்கணும். க்ளோசிங் கேபிட்டல், டிராயிங்ஸ், லாஸ். இப்போ நம்ம பார்க்குறோம் கேபிட்டல் இந்த பிகினிங் கொடுத்துருக்கு. கேபிட்டல் இந்த பிகினிங்னா இங்கே, அதாவது இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இது 3 தான். இதை தவிர எது வந்தாலும் ரைட் ஹேண்ட் சைடுக்கு போயிடணும். இப்போ ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்துருக்கு 10,000, இங்கே எழுதிட்டோம். அடுத்தது டிராயிங் 6,000 கொடுத்துருக்கு, அதை லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டிராயிங்ஸில் எழுதிட்டோம். ப்ராஃபிட் கொடுத்துருக்கு 2,000, இங்கே 3லையுமே இல்லை. ஸோ ப்ராஃபிட்டை இங்கே எழுதிருங்க 2,000. அடுத்தது அடிஷனல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ்டு, அடிஷனல் கேபிட்டல் இதில் இல்லை 3,000, இங்கே எழுதிருங்க. அவ்வளவுதான். இப்போ ரெண்டுக்கும் இடையில உள்ள டிஃப்ரென்ஸ் பாருங்க. இங்கே ஆட் பண்ணால் எவ்வளோ வருது? 10 + 2 + 3 15. இங்கே 6 இருக்கு. 15,000 மைனஸ் 6,000 9,000 ஆன்சர். புரிஞ்சிருச்சா? அதாவது க்ளோசிங் கேபிட்டல், டிராயிங்ஸ், லாஸ், இது 3 மட்டும் ஒரு பக்கம் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு எழுதுங்க. வேற என்ன கொடுத்தாலும் ரைட் ஹேண்ட் சைடு எழுதுங்க. நீங்கள் ரஃப் தான் போடுறீங்க. ஸோ இதெல்லாம் நம்ம எழுதணும்னு அவசியம் இல்லை. அடுத்தது ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் டெட்டார்ஸ், கேஷ் ரிசீவ்டு, கிரெடிட் சேல்ஸ் கொடுத்துட்டு க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் டெட்டார்ஸ் கேட்குறாங்க. இதுக்கு என்ன ஃபார்மேட்? டெட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் ஓப்பனிங் பேலன்ஸ் டெபிட் சைடு, டெட்டார்ஸ் ஓப்பனிங் பேலன்ஸ் டெபிட் சைடு,
அடுத்தது கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெட்டாஸ். அப்போ கேஷ் இதுக்கு என்ன ஜேர்னல்? கேஷ் கம்ஸ். அப்போ கேஷ் டெபிட் டு டெட்டாஸ். அப்போ டெபிட்ல கிரெடிட் சைடில் 1 lakh எழுதுவீங்க. கிரெடிட் சேல்ஸ் அதுக்கு என்ன ஜேர்னல்? டெட்டாஸ் டு சேல்ஸ். ஸோ டெபிட் சைடில் 90,000 எழுதுங்க. ஸோ இதுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 1,20,000 டெபிட் சைட், கிரெடிட் சைடில் 1 lakh, டிஃப்ரென்ஸ் 20,000. அதுதான் க்ளோசிங் பேலன்ஸ். ஸோ டெட்டாஸ் அக்கௌண்ட்டில் ஓப்பனிங் பேலன்ஸ் இங்கே, இதுக்கு கீழே ஒன்று கிரெடிட் சேல்ஸ் வரணும். ஓப்பனிங் பேலன்ஸ் ஃபார்மேட் டெட்டாஸ் அக்கௌண்ட்டில் ஃபார்மேட்டில் எப்படி வரும்? ஓப்பனிங் பேலன்ஸ், அதுக்கு கீழே கிரெடிட் சேல்ஸ், மற்றதெல்லாம் கிரெடிட் சைடில். ஸோ கேஷ் ரிசீவ்டு இங்கே வரணும். டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா அதான் 20,000. புரிஞ்சிருச்சுங்களா? தேங்க்யூ.